السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த புனித ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் மகுஃபிரத்தையும் பரக்கத்துகளையும் எதிர்பார்த்தவர்களாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று உலகில் எங்கு திரும்பினாலும் பாவங்கள், தீமைகள், அநீதங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் இதுபோன்று நம்மை சுற்றி நிறைய நடக்குது. நம்மை சுற்றி இது போன்று நிறைய விஷயங்களை நாம் கேள்விப்படுறோம். மனிதனுடைய உரிமைகள் நசுக்கப்படுது, அநியாய அக்கிரமங்கள் கட்டவிழ்த்து விடப்படுது. பலமுள்ளவன் தனக்கு தேவையான நீதியை அவனே பெற்றுக்கொள்கிறான். அவன்தான் நீதியையும் எழுதுகிறான். அவன் எப்படி எழுதுறானோ அதான் நீதி. யாருக்கு பலம் இருக்கிறதோ அவன் சொல்வதுதான் நீதி. அது அநியாயமாகவே இருந்தாலும் கூட அவனிடத்தில் வலு இருக்கிறதா, ஆற்றல் இருக்கிறதா, சக்தி இருக்கிறதா, அவன் சொல்லுவதுதான் நியாயம், அவன் சொல்லுவதுதான் நீதி, அவன் சொல்லுவதுதான் சட்டம் என்ற அடிப்படையிலே இன்று உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பலவீனர்கள் நசுக்கப்படுகின்றார்கள். பலமில்லாதவர்கள் சமுதாயத்திலே நசுக்கப்படுகின்றார்கள். அந்த பலவீனமானவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது அவர்களுக்கு நியாயத்தை பெற்று தருவதற்காகவோ யாரும் முன் வருவது கிடையாது. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னால் அதை பார்த்து எனக்கு என்ன, யாருக்கோ தானே பாதிப்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்க்குறோம். யார் அவனாச்சு நமக்கு ஏன், நாம் ஏன் இதில் போய் தலையிட்டுக்கணு என்று ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உலகத்தில் பார்க்குறோம். பெரும்பாலும் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. 2 பேர் பௌர்ணமி இரவில் அந்த நிலாவை பார்த்து பேசிக்கிட்டாங்களா. ஒருத்தன் சொன்னானா இது இட்லி மாதிரி இருக்குதுன்னு சொன்னானா. இன்னொருத்தன் சொன்னானா இல்லை தோசை மாதிரி இருக்குது. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான் இட்லி மாதிரி வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குதுன்றான். இன்னொருத்தன் சொல்கிறான் இல்லை தோசை மாதிரி ரவுண்டாக இருக்குது பாருங்கிறான். 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. 3வது ஒருத்தன் அந்த வழியாக வந்தானா. அவங்ககிட்ட நியாயம் கேட்டாங்களாம். கதை தாங்க, உண்மைலாம் நினச்சிடாதீங்க. நம்முடைய நிதர்சனமான வாழ்க்கைக்கு இது ஒத்து போகுது. 3வது ஒருத்தன் வந்தானா. அவங்கிட்ட பஞ்சாயத்துக்கு போனாங்களா, எப்பா இதை நான் இட்லின்னு சொல்கிறேன், இல்லை இவன் தோசைன்னு சொல்கிறான், எது இட்லியா தோசையா சொல்லு அப்படின்னாங்க. இவன் ஒன்று இட்லின்னு சொல்லி இருக்கணும், இல்லை தோசைன்னு சொல்லி இருக்கணும், இல்லை கொஞ்சம் தைரியமான ஆளாக இருந்தால் ஏய் நீங்கள் என்னடா உங்களுக்கு நான் பைத்தியமாக பிடிச்சி போச்சு, இது நிலவுடா, பௌர்ணமி நிலவுன்னு சொல்லியாவது இருக்கணும். அவன் சொன்னானா நான் இந்த ஊர் இல்லைப்பா, நான் வெளியூர், எனக்கு இதை பற்றிலாம் தெரியாதுன்ட்டு போயிட்டானா. எப்படி? நான் இந்த ஊர் இல்லை, நான் வெளியூர், அசல் ஊருக்காரன். இந்த ஊரில் இது இட்லியா தோசையா பௌர்ணமியா எனக்கு தெரியாது.
எனக்கு ஏன் இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானா. அது மாதிரி நம்மள நிறைய பேர் பிரச்சனைகள், ரெண்டு பேருக்கு நியாயம் அநியாயம் என்று வரும் பொழுது அந்த இடத்திலே ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக அவனுக்கு அநியாயத்தை தடுத்து அவனுக்கு நியாயத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த இடத்திலே நாம் இல்லாமல் போய்விடுகின்றோம். எனக்கு ஏன் அந்த வம்பு அப்படி நாம் பெரும்பாலும் ஒதுங்கி போயிடுறோம். இப்படி ஒதுங்கி போடுறதுனால நியாயங்கள் பாதிக்கப்பட்டு அந்த இடத்துல அநியாயங்கள் தலை தூக்குது. நியாயவான்கள் ஒதுங்கி போறதுனால ஒரு இடத்துல இரண்டு பேர், ஒருத்தன் அநியாயம் செய்கிறான், இன்னொருத்தன் அநியாயம் இழைக்கப்படுகிறான், ஒருத்தன் அநீதி இழைக்கிறான், இன்னொருத்தன் பாதிக்கப்படுறான். இந்த இடத்துல நாம் இரண்டு பேருக்கு மத்தியிலே நியாயம் அநியாயத்தை பிரித்து அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், அவர்களுக்கு மத்தியிலே நியாயத்தை பெற்றுத்தரவில்லை என்று சொன்னால் உலகத்திலே அநியாயங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கும், அக்கிரமங்கள் பெருகி கொண்டுதான் இருக்கும், அநீதிகள் தலைத்து கொண்டுதான் இருக்கும். நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் கிட்ட போகவே மாட்டாங்க. ஆனால் தனக்கு ஒரு பிரச்சனை, தனக்கு யாராவது ஒரு அநியாயம் இழைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த முழு உலகமும் சேர்ந்து வந்து எனக்கு அந்த நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகிறோம். அடுத்தவங்களுக்கு பிரச்சனை, நான் தலையிடவே மாட்டேங்க, எனக்கே அந்த வம்பு அப்படின்னு ஒதுங்கி போகக்கூடிய நாம, நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு யாராவது ஒருத்தன் அநியாயம் செஞ்சிட்டான் அப்படின்ற பொழுது நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாருமே சேர்ந்து வந்து எனக்கு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும், எனக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இதுதான் உலகத்துடைய நியதி. அப்போ குர்ஆன் சொல்லுது, அநியாயம் நடக்கக்கூடிய இடத்திலே உங்களால் முடிந்த உங்களுடைய சக்தியை பயன்படுத்தி அந்த அநியாயத்தை தடுங்கள். நியாயவானுக்கு, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுங்கள். சும்மா வாளாக இருக்காதீங்க. குர்ஆன் நிறைய வரலாறு சொல்லுது. ஒரு வரலாறு, ஃபிரௌன் ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிட்டான்னு சொன்னா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். ஃபிரௌன் பெரிய கொடுமைக்கார அரசன். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரம், பனி இஸ்ரவேலர்களுக்கு அவன் அழிக்க இழைத்து வந்த அநியாயத்தை தட்டி கேட்டு பனி இஸ்ரவேலர்களுக்கு நியாயம் வேண்டும் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் போராடிய அந்த வாதம், பிரதிவாதம், போராட்டங்கள், இதெல்லாம் ஃபிரௌனுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்துச்சு. கடைசியாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவன் சொன்னானா, வகால ஃபிரௌனு தரூனி அக்துல் மூசா, என்னை விடுங்க, நான் மூசாவை கொலை செஞ்சிடுறேன் அப்படின்னு சொன்னானா. எப்படி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்கிற அளவிற்கு ஃபிரௌன் வந்துட்டான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சப்போர்ட் யாருமே கிடையாது. அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஏன் அவங்களை கொலை செய்கிறீங்க, இந்த நியாயம் அநியாயம் இதை பற்றி பேசுவதற்கு யாருமே கிடையாது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்கிறதுக்காக ஃபிரௌன் தன்னுடைய அரண்மனையில் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த சமயத்தில் ஃபிரௌனுடைய சொந்தக்காரர், செச்சா புள்ளன்னு சொல்றாங்க, ஃபிரௌனுடைய சிறிய தந்தையுடைய மகன், அவர் அந்த சபையில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, வகால ரஜுலும் முஃமினும் மின் ஆலி ஃபிரௌன யக்துமு ஈமானஹு. அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டு ஃபிரௌன் அரண்மனையிலே ஈமானை மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு முஃமின். ஆனால் அவர் யாரு? ஃபிரௌனுக்கு சொந்தக்காரர். இன்னும் சொல்ல போனால் ஃபிரௌனுடைய அடக்குமுறைக்கோ ஒடுக்குமுறைக்கோ ஆளாகாதவர் அந்த மனிதர். அவர் சொன்னாராம், தக்துலுன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ். அது எல்லாம் ஃபிரௌனு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லணும், வெட்டணும், அவர்களை சாகடிக்கணும் அப்படின்னு திட்டம் தீட்டும் பொழுது இவர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சப்போர்ட்டாக எங்கே பேசுகிறாரு? இவர் பாதிக்கப்படலை, ஃபிரௌன் இவருக்கு அநியாயம் இழைக்கலை. இன்னும் சொல்ல போனால் இவர் ஈமானை வெளிப்படுத்தினால்தான் இவருக்கு பிரச்சனை. அப்படி இருந்தும் அந்த மனிதர் இந்த இடத்துல நியாயத்தை பேச வருகின்றார். ஃபிரௌன் இடத்துல சொன்னாரா, ஏன் மூசா நபி ஏன் கொல்ல போறீங்க, அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவர் சொன்னது ஒன்றுதான், கால ரப்பி அல்லாஹ் ஐ யக்கூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் மட்டும்தானே சொன்னார், வேற ஏதாவது செஞ்சிட்டாரா? அவரு உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்குக்கு வந்தாரா?
உங்களை யாராவது அநியாயம் செய்தாரா? உங்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தாரா? எதுவுமே இல்லையே. அவர் சொன்னது என்ன? என்னுடைய ரப்பு அல்லாஹ், அவனைத்தான் நான் வணங்குவேன், ஃபிரௌனை வணங்க மாட்டேன் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அவரை கொலை செய்ய போகின்றீர்களா என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதரவாக ஃபிரௌனுடைய மாளிகையிலிருந்தே ஒரு குரல், நியாயத்திற்கான ஒரு குரல், அநீதியை எதிர்த்து ஒரு குரல் ஃபிரௌனுடைய மாளிகையிலிருந்து வருது. அவர் சொன்னார், அப்படியே எப்படி மேலோட்டமாக பேசுகிறாரு பாருங்க, ஏன் அவரை கொல்ல போறீங்க, அவர் என்ன செஞ்சிட்டார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர் அல்லாஹ்வை தானே ஏற்றுக்கணும்னு சொல்றாரு. ஒரு கால் அவர் சொல்றது அவர் பொய் சொல்லி இருந்தால் அது பாதிப்பு அவருக்கு தான் ஆக போகுது. யார்கிட்ட சொல்றாரு? அந்த இடத்துல நியாயத்தை பேசுறாரு. ஃபிரௌனிடத்தில் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்பட்டு விடக்கூடாது என்று ஃபிரௌனிடத்திலேயே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆதரவாக அங்க உள்ள இருந்து வேலை செய்கிறாரு. அவர் சொன்னாரு, அவர் பொய் சொல்லி இருந்தா நமக்கு என்ன பாதிப்பு, அவருக்கு தானே பாதிப்பு, அவர் பொய்யனாக இருந்து விட்டு போகட்டுமே. ஒரு கால் இவர் சொல்றார், யோசிக்க வைக்கிறார். அவர் சொல்றது உண்மையாக இருந்தா ஆகிரத்து ஒன்று இருக்கு, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவனை தான் வணங்கணும். இந்த உலகத்தில் ஈமான் இல்லா மௌத்தாயிட்டா நாளை மறுமை நாளில் சொர்க்க நரகத்தில் அல்லாஹ் போட்டுருவான் என்று சொல்லுவது ஒரு கால் உண்மையாக இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஃபிரௌனுடைய மாளிகையில் இருந்து கொண்டு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அநியாயம் இழைத்து விடக்கூடாது, அவர்கள் கொல்லப்பட்டு விடக்கூடாது என்று ஒரு குரல் ஃபிரௌனுடைய மாளிகையில் இருந்து வருது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சூராவுக்கு பேரு முஃமின், ஈமான் கொண்டவர் தான். இந்த குர்ஆன்ல வகால ரஜுலுன் முஃமின், ஒரு முஃமினான ஆண், ஃபிரௌன் ஆலி ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்தே ஒரு முஃமின் என்ற ஒரு வார்த்தையின் காரணமாக அந்த சூராவுக்கு அல்லாஹ் முஃமின், சூரத்துல் முஃமின்ங்கிற பெயரை அல்லாஹ் சுட்டிட்டான். அப்போ நம்மளால முடிந்த அளவிற்கு யாரும் பாதித்து விடக்கூடாது, யாருக்கும் அநியாயம் நடந்து விடக்கூடாது. யாருக்காவது அநியாயம் ஏற்பட்டால் அந்த இடத்திலே நாம் இருந்து அந்த அநியாயத்தை தடுத்து அவர்களுக்கு நியாயத்தை பெற்று தர வேண்டும். குர்ஆன் இது போதிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் மக்காவில் பல நாட்டிலேருந்து வியாபாரிகள்லாம் வருவாங்க. பல நாடுகளிலிருந்து வியாபாரிகள்லாம் வந்து மக்காவில் வியாபாரம் பண்ணுவாங்க. ஏன்னா மக்கா என்பது சர்வதேச மக்கள் கூடக்கூடிய ஒரு இடம். எல்லா நாட்டு மக்களும் வருவாங்க. இப்போ இல்லை, அப்போ இஸ்லாம் வருவதற்கு முன்னைய காலத்திலிருந்து மக்காங்கிறது ஒரு பழமையான ஒரு நகரம். பல நாடுகள்லேருந்து பல வியாபாரிகள் வருவார்கள். வியாபாரங்களை முடிச்சுட்டு அந்தந்த சீசனை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ யமன் தேசத்திலிருந்து ஒரு வியாபாரி வரார். அவர் தங்களுடைய நாட்டிலிருந்து பல பொருட்களை கொண்டு வந்து மக்காவில் வியாபாரம் பண்ணுறாரு. மக்காவில் ஆஸ் பின் வாயில் அப்படிங்கிற ஒரு மனிதர், பெரிய மனிதர், அவர் அந்த யமன் தேசத்து வியாபாரி இடத்துல பொருளை வாங்கின்னு காசு கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணுறார். யமன் தேசத்து வியாபாரி இடத்துல ஆஸ் பின் வாயிலுங்கிற ஒரு பொருளை வாங்கிக்கிட்டார். மக்காவாசி, அவர் மக்காவை சேர்ந்தவர். அவர் பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்ணுறார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யமன் தேசத்து அந்த வியாபாரிக்கு என்ன பண்ணுறது, நமக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம வெளியூருக்காரர், இந்த ஊரில் யார் நமக்கு பழக்கம், வியாபாரத்துக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மக்காவில் இருந்த முக்கியமான பிரமுகர்களிடத்தில் போய் சொல்கிறார். மக்காவில் இருந்த முக்கியமான பிரமுகரிடத்தில் போய் இது மாதிரி ஆஸ்பின் வாயில் என்னிடத்தில் பொருளை வாங்கின்னு பணம் தர மாட்டேங்கிறாரு, என்னை ஏமாத்துறாரு அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். அப்போ மக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு உடன்படிக்கை எழுதினாங்களாம். இனிமேல் மக்காவில் யாரும் ஏமாற்றப்படக்கூடாது, யாரும் அநியாயம் இழைக்கப்படக்கூடாது. மக்காவில் வந்து யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. யாராவது அநியாயம் இழைக்கப்பட்டால் அவருக்கு நியாயத்தை பெற்று தரணும். அதே மாதிரி யாருக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து அவர்களுக்கு மத்தியிலே நீதியை வழங்க வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறாங்க. உடன்படிக்கை செய்துவிட்டு காபாவுக்கு போய் அங்கே வலம் வந்துவிட்டு அந்த ஹஜ்ருல் அஸ்வதில் தண்ணி ஊற்றி அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை கழுவி இவர்கள் குடித்து விட்டு எல்லாரும் சபதம் எடுக்கிறாங்க, இனிமேல் மக்காவில் யாருக்கும் அநியாயம் இழைக்கப்படக்கூடாது,
இங்கே வந்து நான் ஏமாந்துட்டேங்க, மக்காவில் வந்து எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க, அவர் எனக்கு ஏமாத்திட்டாரு, இவர் எனக்கு பணம் வாங்கிட்டு காசு தரல அப்படிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. அப்படி யாராவது நம்ம இடத்தை வந்து முறையிட்டால் அவர்களுக்கு நியாயத்தை பெற்று தர வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு உறுதிமொழி எழுதி அந்த உடன்படிக்கை எழுதி காபாவுக்குள்ளே வச்சுட்டாங்க. இப்போ எல்லா செல்வந்தருக்கும் எல்லா தலைவருக்கும் ஒன்று சேர்ந்து ஏமாத்திட்டார் இல்லையா ஆஸ்பின் வாயில் அவர்கிட்ட போகிறாங்க. எப்பா நீ செய்யறது நியாயம் இல்லை, நீ செய்கிறது தப்பு. ஒன்று அவர்கிட்ட வாங்கின பொருளுக்கு காசு கொடுத்துடு, இல்லையா அந்த பொருளையே திருப்பி கொடுத்துடு அப்படின்னு சொல்லி ஆஸ்பின் வாயிலிடத்திலிருந்து மக்காவுடைய பிரமுகர்கள் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த யமன் நாட்டு வியாபாரிக்கு அவர் எந்த பொருளை கொடுத்தாரோ அதே பொருளை திருப்பி அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். அவருக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை இவர்கள் பேசி அவருக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்தார்கள் என்று வரலாறு நம்ம படிக்கிறோம். அப்போ யாரும் ஏமாற்றப்படக்கூடாது, யாரும் அநியாயம் இழைக்கப்படக்கூடாது. ஒரு இடத்துல அநியாயம் நடக்குதுன்னு சொன்னால் அது தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஒரு அநியாயம் ஒருத்தன் இழைக்கிறான்னு சொன்னால் ஒருத்தனை ஏமாற்றுவான், இன்னொருத்தனை ஏமாற்றுவான், அப்படி அநியாயம் செய்து கொண்டே தான் போவான். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியே இருக்காது. நம்மிடத்தில் யாருக்காவது அநியாயம் இழைக்கப்பட்டுச்சுன்னா நமக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்படும், அது ஈமானிய உந்துதல். அவனுக்கு நாம் எப்படியாவது அவனுக்கு நியாயத்தை வாங்கி தரணுமே, எப்படியாவது நம்ம சப்போர்ட் பண்ணி அவன் ஏமாந்து போய் இருக்கிறானே, இவனை ஏமாற்றப்படக்கூடாதே, இவனுக்கு நீதி வாங்கி தரணுமே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்படணும். இது ஈமானுடைய அடையாளம். எனக்கு என்ன அவன் ஏமாத்தினா இவன் ஏமாந்தான், எனக்கு என்ன இதில் பாதிப்பு அப்படின்னு நாம் போயிடக்கூடாது. மதீனாவில் பனு கைனுக்கா அப்படின்னு சொல்லி யூதர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி, மதீனாவிலே ஒரு பகுதி. அவர்கள் பெரிய சாம்ராஜ்யம் வச்சிருந்தாங்க. அவர்களுக்கென்று ஒரு கோட்டை, அவர்களுக்கென்று கடை தெரு, அவர்களுக்கென்று ஒரு ஏரியா இப்படி வச்சிருந்தாங்க. அவர்களுடைய தெருவில், அவர்களுடைய கடை தெருவில் ஒரு முஸ்லீம் பெண் போகிறாங்க ஏதோ பொருள் வாங்கிறதுக்காக. ஏதோ முஸ்லீம் பெண் பொருள் வாங்குவதற்காக அங்கே போகிறாங்க. யூதர், அந்த கடை தெருவில் இருந்த ஒரு யூதர் அந்த முஸ்லீம் பெண்ணுடைய பர்தாவை பிடிச்சி இழுத்துட்டார், புர்காவை பிடிச்சி இழுத்துட்டார். இதனால் அந்த அம்மாவுடைய புர்கா மேலே ஏறி கால் பாதங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அம்மாவுக்கு அது பெரிய அசிங்கமாகிடுச்சு. இந்த அம்மாவுக்கு பஜாரில் தன்னுடைய புர்கா ஒருத்தன் பிடிச்சி இழுக்கிறான், அதனால் என்னுடைய கால் பாதம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அசிங்கமாகிடுச்சு. இதை இன்னொரு முஸ்லீம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவர் போனார், ஏன் அந்த அம்மாவை பிடிச்சி இழுத்த, சண்டை போட்டார், பிரச்சனை பண்ணார். கடைசியில் சண்டை முத்துச்சு, சண்டை அதிகமாகிடுச்சு. என்ன பண்ண இந்த முஸ்லீம் அந்த யூதரை கொலை பண்ணிட்டார். சண்டை அதிகமாகிடுச்சு, கொலை பண்ணிட்டார். இப்போ அங்கே இருந்த யூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த முஸ்லீமை கொலை பண்ணிட்டாங்க. இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்ச உடனே மதீனாவில் எந்த யூதர்களும் இருக்கக்கூடாது, எல்லாம் மதீனாவை காலி பண்ணிட்டு வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லி மதீனாவில் வாழ்ந்த அந்த யூதர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரை விட்டே விரட்டி விட்டார்கள் என்று ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சஹாபி ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதை பொறுத்து கொள்ள முடியல. என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு அசிங்கம் ஏற்படுவதா என்று இவர் துள்ளி குதிச்சார். அந்த இடத்துல நியாயத்திற்காக போராடினார். அதனால கடைசியில் தன்னுடைய உயிரையே கூட கொடுத்தார். அப்போ நியாயம் என்று அநியாயம் என்று வரும் பொழுது அந்த இடத்துல நாம் இறங்கி அந்த பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு, பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் அநியாயம் செய்கிறான், ஒரு மனிதன் அநியாயம் செய்கிறான், அதை பார்த்து தடுக்காமல் இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அநியாயக்காரனுக்கு எப்படியும் தண்டனை உண்டு, அநியாயம் செய்கிறவனுக்கு எப்படியும் தண்டனை உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த அநியாயக்காரனை அல்லாஹ் எப்படி தண்டிப்பானோ அதே மாதிரி அந்த அநியாயத்தை பார்த்தும் தடுக்காமல் இருந்தானே அவனுக்கும் தண்டனை உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸில்
அல்லாஹ்வே சொல்றதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக, அல்லாஹ்வே சொல்றானா, என்னுடைய மகத்துவத்தின் மீது ஆணையாக, அநியாயம் செய்பவனை விரைவாக இந்த உலகத்திலே நான் தண்டிப்பேன். அநியாயக்காரன் ஏமாத்திட்டு எங்கேயும் போயிட முடியாது. ஆகிரத்தில் தான் அவனுக்கு தண்டனை கிடையாது. சில பாவங்களுக்கு அல்லாஹ் உலகத்திலே தண்டனை கொடுத்துருவான். வாழும்போதே அவனுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்துருவான். அப்படி அல்லாஹ் சொல்றானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அநியாயக்காரன் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்கின்றானே அவனுக்கு இந்த உலகத்திலே நான் தண்டனை கொடுப்பேன். அவனுக்கு மட்டுமல்ல, அந்த அநியாயத்தை தடுப்பதற்கு சக்தி இருந்தும் தடுக்காமல் இருந்தானே அவனையும் நான் இந்த உலகத்திலே தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது அநியாயங்கள் இருந்தால் நம்முடைய சக்திக்கு, நம்முடைய பலத்தை பயன்படுத்தி அந்த அநியாயத்தை தடுக்கணும். உலமாக்கள் சொல்றாங்க, அநியாயம் பெருகுவதற்கு நாம் என்ன செய்யணும் தெரியுங்களா? நியாயவான்கள் அமைதியாக மௌனமாக இருந்தால் போதும், அநியாயங்கள் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஒரு சாரார் அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், இன்னொருத்தன் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். நடுநிலையாளர்கள் அமைதி காத்து கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் பெரிய ஆபத்து. நியாயம் அநியாயம் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும். நியாயம் அநியாயம் பண்றவங்க உலகத்தில் இருக்கிறான், இருந்துக்கிட்டு தான் இருப்பான், உலகம் முடிகிற வரைக்கும் இருப்பான். பாதிக்கப்படுறவங்களும் உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். இதற்கு மத்தியில் நியாயவான்கள் என்று சொல்றோம் இல்லையா, அந்த நியாயவான்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் குறைஞ்சி போயிருக்கிறாங்க. அதை தட்டி கேட்பதற்கோ அல்லது பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கோ யாருமே தயாரில்லை. எனக்கு ஏன் வம்பு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகக்கூடியவர்கள் தான் சமுதாயத்திலே, இந்த நாட்டிலே, உலகத்திலே பெருகி போயிருக்கிறாங்க. இன்னொன்று இருக்கு, பாதிக்கப்பட்டவன் குரல் கொடுக்கிறத விட நடுநிலையாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நியாயவான்கள், இவர்கள் குரல் கொடுத்தால் அந்த அநியாயத்திற்கு ஒடுங்குவதற்கு அந்த இடத்துல வலு சேர்க்கும். அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு அதிக அது துணையாக இருக்கும்னு சொல்றாங்க. ஒருத்தன் ஏமாந்து போயிருக்கிறான், அவன் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதை விட நியாயவான்கள் இருக்கிறார்கள் அல்லவா, நடுநிலையானவர்கள், பாதிக்கப்படாதவர்கள், அவங்களுக்கு நியாயம் இல்லை அநியாயம் இல்லை, நடுநிலையாக இருக்கிறார்கள், மூன்றாம் தரத்திலே, அவர்கள் போய் அந்த அநியாயத்திற்கு குரல் கொடுத்தால் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று நமக்கு உலமாக்கள் சொல்றாங்க. அதனால நமக்கு கண்ணு முன்னாடி ஏதாவது அநியாயம் நடக்குது, யாராவது அநியாயம் செய்கிறாங்க, நமக்கு யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய சக்தியை, நம்முடைய ஆற்றலை, நம்முடைய திறமையை, நம்முடைய பேச்சாற்றலை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயத்தை வாங்கி தர வேண்டும். இது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாமும் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திடுவானாக. யாரும் நமக்கு அநியாயம் செய்யாமல் நம்மை பாதுகாத்து விடுவானாக. யாருக்காவது அநீதியம் இழைக்கப்பட்டால், அநியாயம் இழைக்கப்பட்டால் அந்த இடத்திலே நியாயவான்களாக இருந்து நியாயத்தை பெற்றுத்தரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.